ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல கதிர் ஆசைப்பட்ட பைக்க ராஜி டான்ஸ் ஆடி வின் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பைக் வந்ததும் ராஜி பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு கதிரோட பைக்ல ஒரு ரவுண்ட் போகலான்னு சம ஆசையில இருந்தாங்க. பைக் வந்துகிட்டே இருக்குன்னு போன் வந்ததும் பாண்டியன் குடும்பத்துல எல்லாரும் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. பைக் வந்ததும் சாவியை ராஜி கிட்ட கொடுத்தாங்க. ஆனா ராஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கதிர் தான் கஷ்டப்பட்டிருக்கான், அதனால அவன்தான் சாவிய வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ராஜி ரொம்ப பிடிவாதமா கூப்பிட்டதும் பாண்டியன் 2 பேரும் சேர்ந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே ராஜியும் கதிரும் சேர்ந்து பைக் சாவிய வாங்கினாங்க. வாங்கினதும் ராஜி கதிர்கிட்ட நீங்க ஓட்டி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ராஜி என்ன நினைச்சாங்கன்னா, கதிர் பைக்ல ஏறினதும் முதல்ல நம்மளத்தான் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சாங்க. ஆனா கதிர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏறின உடனே பழனிசாமிய கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோமதி, சரவணன் எல்லாரையும் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறமாவது நம்மள கூப்பிடுவாருன்னு ராஜி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கதிர் கடைசியா பாண்டியனை கூட்டிட்டு போய் ராஜிய நல்ல வெறுப்பேத்திட்டாரு. கடுப்பான ராஜி இனிமே நீங்க என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனை கடையில விட்டுட்டு வந்த கதிர் செந்திலையும் கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ரைடு போனாங்க. அடுத்ததா தங்கமயில், சுகன்யா, கோமதி, அரசி எல்லாரும் உட்கார்ந்து கல்யாண வேலைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து சரவணன் கோமதி கிட்ட நான் தங்கமயில கூட்டிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன்னு சொன்னான். இதை கேட்டதும் தங்கமயில் சந்தோஷமா சரவணன் கூட கிளம்பிட்டா. அப்படி சரவணன் கூட்டிட்டு போன இடம் எதுன்னா, தங்கமயில் சொன்ன காலேஜுக்கு. இது சுத்தமா எதிர்பார்க்காத தங்கமயில் பயந்துட்டா. ஆனாலும் சரவணன் இந்த சர்டிபிகேட் பிரச்சனையை இப்பவே முடிச்சிடணும்னு சொல்லி தங்கமயில காலேஜுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆனா தங்கமயில் என்னால வர முடியாதுன்னு சொல்லி தான் காலேஜே படிக்கலைங்கிற உண்மையை சரவணன் கிட்ட சொல்லிட்டா. இந்த உண்மையை ஏத்துக்க முடியாத சரவணன் ரொம்ப அப்செட் ஆகி, நீ எப்ப ஹோட்டல்ல வேலை பார்த்தியோ அப்பவே நமக்குள் விரிசல் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஆனாலும் வீட்ல கல்யாண விஷயத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த சரவணன் தங்கமயில் பத்தின உண்மையை இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு மறைச்சிடுவான். இதனால இப்போதைக்கு தங்கமயில் எஸ்கேப் ஆகிடுவான். ஆனா இன்னும் ஒரிஜினல் நகை இல்ல, போலி நகை தான் போட்டிருக்காங்க. கஷ்டப்படுற குடும்பம், தங்கமயிலுக்கு வயசும் கூடிக்கிட்டு இருக்குங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டா பாவம் தங்கமயிலோட நிலைமை என்னவாக போகுமோ. சரவணன் என்ன முடிவு எடுக்க போறான்னு தான் அடுத்தடுத்து வரப்போற சிக்கல்களா இருக்க போகுது. இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.